நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உளுத்தம் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கல்யாண வீட்டில் கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக செய்கிறாங்க இல்லைங்களா, அது எப்படி செய்கிறாங்கன்றத பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ரெசிபி உடனே உங்களுக்கு தெரிய வரும். உளுந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 or 3 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், கொஞ்சமாக நான் உளுந்து எடுத்ததுனால மிக்சியில் போட்டு தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் அதிக குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க, இன்னும் நல்லா வரும். இதனோட பொடி பொடியாக கட் பண்ண தேங்காவை ஆட் பண்ணுறேன். எப்படி கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்களோ அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணுறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, உங்களுக்கு அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இப்போ இதெல்லாம் கலந்துடலாம். இதனோடையே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன், போண்டா கிறிஸ்பியாக வரத்துக்காக. அதே மாதிரி போண்டா வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஐஸ் வாட்டராக தெளித்து நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக வரும். அரிசி மாவு அரைக்கும் போதே போட்டிங்கனாலும் ஓகே தான். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுட்டேன். இதுக்கு வெங்காயம் எதுவுமே போடாதீங்க, வடை இல்லை இது போண்டா, அதனால் வந்து வெங்காயம் போடாத போடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சைஸ்க்கு எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க. உளுந்தை வந்து நீங்கள் வந்து நைஸாக அரைக்கும் போது அரிசி மாவோடு கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே மொறுமொறுன்னு வரும். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டேன். போண்டாலாம் நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுறலாம். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதில் நான் போட்ட பொருள் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், தேங்காய், தேவையான அளவு சால்ட், இது மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சோட்டா மாவு போட்டுக்குங்க. இந்த மாதிரி தோசை இட்லிக்கு அரைக்கும் போது கொஞ்சம் கூட சேர்த்து உளுந்து அரைச்சிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். சுவையான கிறிஸ்பியான உளுத்தம் போண்டா தயாராகியாச்சு. இது சட்னியோடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்னால் சட்னி அரைக்க முடியல, சாஸ் வச்சு தான் என் குழந்தைங்க சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.